ஆக்சுவலாக மாதுளை பாரு. ஆக்சுவலா இல்லை என்ன சொல்லுவாங்க சொல்லு. இல்லை, அங்கே ஒரு பச்சை பாம்பு இருந்தது. அது பாரு, இந்த பூ கொட்டி இருக்கு. இந்த மாதுளை செடியில் தாண்டி பச்சை பாம்பு நிறைய உட்காந்துட்ருக்கோம். சரி இருந்துட்டு போகுதுடி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஓ, அப்போ நீ பார்த்தீங்கன்னா பயந்து ஓடவே மாட்டேன். வந்துச்சுன்னா நான் அந்த பக்கம் ஓடுவேன். நீ ஏண்டி பாம்பை பற்றி ஞாபகப்படுத்துற? ஏற்கனவே என் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. நீ வேற நெஞ்சமெல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்க, எனக்கு அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால ஏன்டி மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன்? இல்லைன்னா உனக்கு ஞாபகமே வராது பாரு அந்த விஷயத்த நினச்சி. நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன். கஷ்டமாக இருக்குது. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ போக போக சொல்கிறேன் வாங்க. கமெண்ட் பண்ணுங்கன்னு தானே சொல்லுவேன் வழக்கமா. சரி, அதில் இப்போ நான் வந்து செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறமேட்டு மாதுளை பூவு நம்ம குட்டி தோட்டத்துலேருந்து எடுத்தோம். இதுதான் அகேரோட ப்ளோ ட்ரையருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான கலர் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்ல வருது. அண்ட் மவுத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைடா இருக்கு. இந்தோட ஏர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைடாவும் இருக்கும். அதே சமயம் ஈஸியா டக்குன்னு வந்து முடிய காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது கூடவே நம்மளுக்கு 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாசல். இது நாசல் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேட்டடா ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஈஸியா குவிக்கா ட்ரை பண்ணும் அண்ட் ஸ்டைல் பண்ணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோம்போட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அட் த சேம் டைம் நம்ம வந்து ட்ரையும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம முடிய வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி டிஃப்யூசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கர்லி ஹேர் இருக்கு, கர்லி ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி டிஃப்யூசர் வச்சு கூட நம்ம கர்ல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மேனுவல் வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்கு. ஸோ நீங்க எங்க வேணாலும் பிளக் பண்ணிட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து ஒர்க் பண்ணலாம். இதுல கூல் ஸ்பீட் செட்டிங்கும் இருக்கு, ஹீட் ஸ்பீட் செட்டிங்கும் இருக்கு. கூல் ஸ்பீட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு, ஹீட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்குதுங்க. ஸோ நாசல் இந்த மாதிரி இருக்கு. இது கூட இப்படி இந்த ஒரு நாசல் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டைலிங் பர்பஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கான்சென்ட்ரேட்டா ஹேர் வந்து ட்ரை பண்ணணும்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் மாடல்லே கான்சென்ட்ரேட்டட் நாசலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டா வந்து நம்மளுக்கு டேங்கிள்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு டிஃப்யூசர் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு, நல்ல கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், இல்ல கேர்ள்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த சாஃப்ட் வேவ்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிஃப்யூசர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்யூசர்ஸ் இருக்குங்க. ஸோ இது பாருங்க. ஸோ உங்களுக்கு கேர்லி ஹேர் இருந்தால் இந்த ஒரு ஹேர் ட்ரையர் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போவும் யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்யூசர் கொடுக்குறாங்க. ஸோ டிஃப்யூசர் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பார்க்க பல்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. நான் இந்த மாதிரியெல்லாம் ஆடுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக கம்பேரிட்டிவாக நான் ஏன் அதையும் இதையும் சொல்கிறேன்னா, இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் நமக்கு இது வந்து கிடைக்குதுங்க. பட் நான் வந்து ஸ்டைலிங்க்கு வேண்டி நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வேண்டி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதெல்லாம் லைட் வெயிட், ரொம்ப நல்ல ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்யூசர் நம்மளோட கேர்ள்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எஸ் வேவ்ஸ் எல்லாம் சில பேருக்கு பிடிக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் கேர்லி ஹேர் அவங்களுக்கெல்லாம் அந்த கேர்ள்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிஃப்யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டெம்பரேச்சர் வந்து அதில் டெம்பரேச்சர் இல்லை, ஸ்பீட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இதில் இந்த மாதிரி இந்த டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே உங்கள் கேர்ள்ஸே காணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. லைக் கொஞ்சம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வில் டேக் டைம். நம்மளுக்கு நல்லா அதை ஸ்டிஃபாக வந்து உட்காரதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஷாட்ஸ் இருக்குது,
கூல் ஷாட்ஸ்லேயே 2 செட்டிங்ஸ் இருக்குது. நிறைய ஹேர் ட்ரையரில் அது மாதிரி கிடையாது. பெரிய பெரிய பிராண்ட்ஸில் கூட அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. பட் இந்த ஒரு அகேரோ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்பீட் கூல் செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் 3 ஸ்பீட் ஹீட் செட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் எந்த இன்டென்சிட்டியில் வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிப்பு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாசல் ஹெட்டோட இருக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்ல முடி, அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி எடுத்துட்டு தலையும் கொஞ்சம் குமிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பீட் செட்டிங்கில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ண சொல்கிறேன்னா ரூட்ஸ்லேருந்து அப்படியே லிஃப்ட் ஆகி காமிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ மேலே இப்படி இருந்து இழுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே படிஞ்சிடும் முடி. அதனால நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா வால்யூம்னஸாக தான் இருக்கும். பட் இது இன்னுமே வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்ம பார்த்தலாம், ட்ரையும் ஆகணும் அட் த சேம் டைம் சிக்கும் விழாமல் ஸ்ட்ரெயிட்டும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோம் மாடலில் கூட இந்த நாசல் வருது. இந்த மாதிரி ப்ரஷ் நாசில் வச்சு ஹீட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணி நீட்டாக வந்து கோம் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இன்னுமே வந்து பாருங்க வேவியாக இருக்குது. ஸோ இந்த சைடு இன்னும் பண்ணல, நல்லா வால்யூமும் வந்து இருக்குது. ப்ரொஃபஷனல் கோமில் நம்ம செக் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயங்க, இந்த மாதிரி பின்னாடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகோம் இன்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹனிகோம் இன்லெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியை வந்து சிக்காமல், ஓகேங்களா, தப்பி தவறி இப்படி நம்ம பண்ணிட்டு அப்புறம் முடிக்குள்ளாரையே இது விட்டுட்டாலும் நம்ம முடி போய் இதில் வந்து சிக்கிக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கும். பிகாஸ் பின்னாடி தான் இதோட ஃபேன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டக்குன்னு வந்து முடி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையர்ல இந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டுங்க, நீங்கள் கண்ணை மூடி வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ், ஹீட் ஆகாது, எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே லைட் வெயிட். ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பையிங் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிட்டேன். ஸோ ரெடி ஆன பிறகு இப்போ நான் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரண்யாவும் சேர்ந்து, என்னோட கொழுந்தனார் அவங்களோட ஒய்ஃபு சரண்யாவும் சேர்ந்து காந்திபுரம் இல்லைன்னா ஆர்எஸ்புரம் இது ரெண்டுத்தில் வந்து எந்த கடையில் வந்து பாப்பாவுக்கு நல்ல துணி கிடைக்குதோ அதை எடுக்குவோம். அண்ட் நான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சீர் வைக்கிறோம் அதெல்லாம் வந்து அப்புறமேட்டு நாங்கள் வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் இப்போதைக்கு நாங்கள் வந்து மெயினாக வந்து ட்ரெஸ் எடுக்கணும். விசேஷ டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு. என்னோட டேட் கன்வீனியன்ஸும் அண்ட் எல்லாருமே வரணும்னு வேண்டி வெள்ளிக்கிழமை கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்களாம் வந்து அப்படியே தடபடல வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஷார்ட் பீரியட் தான், இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நாமளும் வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வித்தவுட் எனி லைக் லாங் டேஸ் கூட கிடையாது. அவரும் ஊருக்கு போயிடுவார் மண்டே. ஸோ மண்டேல ஊருக்கு போன பிறகு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அதுக்கு முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி அவுட்ஃபிட் செக் அப்படின்னு சொல்லிடுறேன். கேட்பீங்க சில பேர், அக்கா எங்கே இந்த ட்ரெஸ் வாங்கினீங்கன்னு. இது வந்து எங்கேப்பா, அது யாமி டிசைனர்ஸ் இன்ஸ்டா பேஜ் இருக்கு இல்லையா, அதில் வாங்கினேன். பட் கொஞ்சம் டைட்டாக அங்கே இங்கேன்னு இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, ஸ்டிச்சிங்லாம் சரி கிடையாது. இந்த மாதிரி சொல்லுங்க. சரி, நெக்கில் மட்டும் அந்த ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல், கம்ஃபர்டபுளான லைட் வெயிட்டான மெட்டீரியல் தான், ரொம்ப அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் வந்து கிளம்புறேன். அங்கே போய் என்னென்ன பண்ணுறேன், எது பண்ணுறேன், கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சரியா, பை பை. காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், ஏன் இது மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? கிடையாது. நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் பாடியை டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் சேர்த்து தான். ஏன்னா ஹாஃப் கொய்யாக்கா போயிடும். அப்புறம் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது, ஹாஃப் கொய்யாக்கா என்னது. மற்றபடி நானும் அவரும் வந்து சாப்பிட்ருவோம். அண்டு காலையில் நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டு அவரெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தி,
அதுக்கப்புறம் தக்காளி பஜ்ஜி, சின்ன வெங்காயம் போட்ட தக்காளி பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச நெல்லிக்காய். இது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லைல்ல, பச்சை பளிச்சுன்னு இருக்கு. ஓகேண்ணா இதே எடுத்துடலாம். சரிப்பா இதே எடுத்துடலாமா? இந்த சைஸே போதும்லப்பா. ஆனால் நல்லாயிருக்கு, கேமராக்கு சூப்பராக இருக்கு. என்னென்ன கலர்னா? அதை எடுத்துக்கலாமா? அதில் கலர்ஸ் இருக்காப்பா? இது கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக இருக்காடா. ஸ்கர்ட்டில் நல்லா இருக்கு, சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கு. எவ்வளோ வருது? இல்லை அங்கே கேட்டலாகில் இருக்குமாம்மா இதில் கலர்ஸு? வேற இது நல்லா இருக்கா? இது துப்பட்டாப்பா? அது துப்பட்டா எடுமா? இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்லம்மா. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இதே மாதிரி கிராண்டா வேற இருக்காடா? காமிமா. ஆமாப்பா. வேற மாடல்ஸ் காமிமா. இதை எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அவள் வந்து விட்டாள், சஜி வந்து விட்டாள். ஹாய் தேவா. என்னை என்னமோ அம்மா கிட்ட சொன்னியம்மா, நீ சொல்லு. சிங்கத்தா சொல்லு, இங்க சொல்லு. பக்கம் வந்து கேளு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லு? பக்கம் ஃப்ரேம்குள்ள சொல்லு. அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? அம்மா நீ சிங்கத்துக்கு அழகுல போக போறியான்னு கேட்டேன். அம்மா வந்து ஆமாண்டா போறேன்னு சொல்லுச்சு. அதுல நீ குட்டி சிங்கத்தை பாப்பியான்னு கேட்டேன். பாப்பேன். நீ சிங்கத்துக்கு போகும்போது வரும்போது தண்ணி குட்டி சிங்கத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னிய, குட்டி சிங்கத்தை நானே அடக்கிடுறேன்ட்டு. நீ பேசு, அவ என்ன சொன்னான்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, இவ 1 வீக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் சுஜுவை பார்க்க போவியா அப்படின்னு கேக்குறத வந்து, அதாவது சுஜு வீட்டுக்கு போவியான்னு கேக்குறத இவன் என்ன சொல்றான்னா, நீ சிங்கத்தோட குகைக்குள்ள போவியா அப்படின்னு கேட்கறான். அப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு அவன் எங்க கேக்குறான் அப்படின்ட்டு. ஆமாண்டா போவேண்டான்ட்டு. குட்டி சிங்கம் யாருன்னா இங்க வாங்க மேடம், இவங்கதான் குட்டி சிங்கம். குட்டி சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை இந்த இவங்க வந்து அடக்குவாங்களாமா. ஆமா, அவ ஏதாவது ஆமா 2 பேரும் இப்ப ஆரம்பிக்கலாமா? யாரா அடக்குறீங்கன்னு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேளு. பாஸ்தா, நீ செஞ்ச பாஸ்தா. ஆஃப் கோர்ஸ். தண்ணி அதை பத்தி ஒரு 2 வார்த்தை. அமேசிங், அமேசிங், அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸலென்ட். இதெல்லாம் நீங்க படிப்புல வாங்குவீங்களா? வாய்ப்பில்லை ரேஜ். வாங்குவான் இந்த தடவை. ஃபர்ஸ்ட் ரேங்க்குள்ள, ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ளார வந்துருவான் இல்ல தேவா? அப்படியே 10th வரும்போது அப்படியே போன தடவை நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான்.
ஆக்சுவலாக ஸ்கூல் மாறி அவன் வந்து கீதாஞ்சலியிலேருந்து சந்திரகாந்தி போனாப்புல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு தானே அங்கே இருந்து. அதுக்கே வந்து அவன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இவன் நல்லா பிக்கப் பண்ணிப்பாப்புல. எங்கள் மேடம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீ ஏன் அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்க? தேவா அங்க இருக்கு தேவா, கொட்டை எழுத்துல லேபிள் வேற போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சந்திரகாந்தியில போட்ட, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கீதாஞ்சலியில போட்ட? ஆக்சுவலா சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல்ல வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவன் பண்ண மாட்டேங்கிறான், நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ சரி கொண்டு போய் நான் கீதாஞ்சலியில போட்டேன். ஐயோ நான் அதுக்கப்புறம் சந்திரகாந்தி, அதுக்கப்புறம் கீதாஞ்சலி, அதுக்கப்புறம் சந்திரகாந்தி. அவன் வருஷம் வருஷம் ஸ்கூல் மாறிட்டு இருக்கிறதா வேலை. நீ ஏத்த இதுக்கு முன்னாடி தன்மை நீயே? நான் வந்து ரிப்ஸ் சந்திரமாரி 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 தெரியல. இதுக்கப்புறம் எங்க மாத்துவாங்கன்னு உங்க அம்மா ஒழுங்கா படிக்கல, மறுபடியும் கேவிலே கொண்டு போய் போட்டுருவேன். ஐயோ காலே வேணாவே வேணாம். கேவியா? கேவி நிறைய நாள் இவ்வளவு அவர் ஸ்கூல் 21st தான் தொடர்றாங்க. கேவி டே அவங்க May 30 வரைக்கும் ஸ்கூல், ஐ மீன் சாரி April 31 வரைக்கும் ஸ்கூல் வச்சிருந்தாங்கடா. இவனுக்கு April 26 வரைக்கும் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க லக்கி தே ஆர். பேசாம நான் வந்து கேவில ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் டீச்சரா. இல்ல மச்சான் போ. ஜாயின் பண்ணு. ஏன் நீ சந்திரமாரி ஜாயின் பண்ணு. நான் டீச்சரா ஜாயின் பண்ணி என்ன உங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்? 40,000. சரி ரொம்ப விடுங்க போதும். இப்ப நம்ம வந்து அம்மாக்கு வாங்கின சாரி காமிப்போம். பேசினா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். வாவ், இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இதே சுடி மெட்டீரியல் மாதிரி இருந்தா நம்ம தைச்சுக்கலாம் லேடிஸ். நல்லா இருக்கும். அந்த அனார்கலி மாடல்ல சுடிதார் போட்டா சாஃப்ட்டா இருக்கு. சாஃப்டி மாதிரி. ஒன்று இது, ஒன்று இரண்டு. ஓ வாவ், ப்ளூ கலர் 3 நல்லா இருக்கு. வானவில் கலர் போல இல்ல உள்ளது. 3 சாரி எடுத்தியா? ஆமா நல்லா இருக்கு சுஜு. அதுக்கு மேல அந்த அம்மா போதும் 2 போதும் வா 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 வான்னுச்சு. ஆமா. பரவாயில்ல, ரீசனபிள் பிரைஸ். எவ்வளோ? இந்த ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா 320 rupees வித் டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் வரையாமா. ஓ இதுக்கு மேல 20. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்ரீதேவியில போய் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து நல்ல புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பிளஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ நைஸ். ஓகே, லேபிள்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட். குட். ஓகே ஃபைன். என் மூஞ்சில 1/2 கிலோ மண் இருக்குது. இந்த மண் எடுத்து நான் சேர்த்து வச்சேன்னா நான் ஒரு வீடே கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு மண் இருக்கு. முகல்லாம் ஃபுல்லா மண் ஆயிடுச்சு. நான் போய் அப்படியே கொஞ்சம் அப்படியே படுத்து, இப்படியே படுக்க மாட்டேன், அப்படியே சோஃபால அப்படி ஹாயா சாஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணேன். பாய்.